ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பவுண்டி பார் சாக்லேட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சாக்லேட் மேக்கிங்கோட 5th டே இன்னைக்கு. இந்த டெசிகேட்டட் கோகோனட்டோட ரெசிபி நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணுன்றவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 5 கப்பு டெசிகேட்டட் கோகோனட் எடுத்திருக்கேன். அதுக்கு நம்ம 2 கப்பு கண்டென்ஸ் மில்க் எடுத்துக்கலாம். நான் அந்த கண்டென்ஸ் மில்கோட ரெசிபியுமே உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். வேணுன்றவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 5 கப்புக்கு 2 கப்பு நம்ம கண்டென்ஸ் மில்க் எடுத்துகிட்டு நல்லா ஒரு டோ மாதிரி நம்ம இதை வந்து பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். எடுத்ததுக்கப்புறமா இதை வந்து நீங்கள் வேணுன்ற ஷேப் வந்து நீங்கள் கொண்டு வந்துக்கலாம். நான் ரியல் பவுண்டி பார் மாதிரியே இருக்கணுன்றதுக்காக அதோட ஷேப்க்கு நான் வந்து இதை எல்லாத்தையுமே செஞ்சுக்க போகிறேன். நான் 1 கிலோ கிட்ட இந்த பவுண்டி பார் சாக்லேட் வந்து நான் பண்ணேன். டெசிகேட்டட் கோகோனட் எடுத்து நான் பண்ணியிருக்கேன். 1/2 kgயில் மொத்தமாக எனக்கு வந்து 4 பாக்ஸு கிடச்சிச்சு. 2 கிலோ கிட்ட கிடச்சிது இது. நீங்கள் 1 கிலோ டெசிகேட்டட் கோகோனட் போட்டு நீங்கள் கண்டென்ஸ் மில்க் பண்ணி பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 1 kg கிட்ட உங்களுக்கு சாக்லேட் கிடைக்கும். நீங்கள் பண்ணுற ஷேப்பை பொறுத்து இருக்குது. ஷேப் வந்து நீங்கள் சின்னதாக போட்டிங்க அப்படின்னா சாக்லேட்டோட குவான்டிட்டி வந்து நிறையா வரும். ஆனால் 2 kg உங்களுக்கு கன்ஃபார்ம் வந்து பவுண்டி பார் சாக்லேட் கிடைக்கும். அதுக்கப்புறம் டார்க் ஆல்மண்ட் ஒயிட் ஆல்மண்ட் வந்து நம்ம மெல்ட் பண்ணிவிட்டு எப்போதும் நான் சொன்ன ரேஷியோலேயே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதாவது 2:1. 2 பங்கு ஒயிட் ஆல்மண்டும் 1 பங்கு டார்க் ஆல்மண்டும் நீங்கள் எடுத்துக்கணும். மேலே வந்து இந்த மாதிரி டிசைன் கொடுத்திங்கன்னா ரியல் அந்த பவுண்டி பாரோட ஷேப்பும் இருக்கும், டிசைன்ஸும் இருக்கும். இதே மாதிரியே நான் எல்லாத்தையுமே பண்ணி முடிச்சிட்டேன். இதில் நீங்கள் டெசிகேட்டட் கோகோனட் நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது அதில் நீங்கள் ஃப்ளேவர்ஸ் போட்டும் நீங்கள் பண்ணலாம். என்கிட்ட கேட்ட கஸ்டமர் வந்து இந்த ப்ளைனாக நம்ம எப்போதும் சாப்பிட்றோம்ல அந்த மாதிரி பவுண்டி பார் தான் கேட்டாங்க. ஸோ அதனால் நான் எந்த கலரும் எந்த ஃப்ளேவரும் நான் ஆட் பண்ணவே இல்லை. அப்படியே ரியல் அந்த கோகோனட்டோட ஃப்ளேவர் மட்டும் வர மாதிரி நான் பண்ணியிருக்கேன். பார்க்கவே எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குது பாருங்கள். நான் எல்லாத்தையுமே நீட்டாக பேக் பண்ணி அரேஞ்ச் பண்ணி நான் வச்சிட்டேன். பேக் பண்ணுறதுமே நான் இந்த மாதிரி ஃபாயில் பேப்பர் வச்சு தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்படி பண்ணிவிட்டு இது மேலே ஒரு க்ளீன் ரேப்பர் போட்டு நான் வந்து ஃபோல்ட் பண்ணி வச்சுட்டேன். அப்போ தான் கொஞ்சம் நீட்டாகவும் இருக்கும், மெல்ட் ஆகாமையும் இருக்கும். அதனால் நான் இந்த மாதிரி பண்ணி எல்லாத்தையும் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் எடை போட்டு எடுத்து வச்சிட்டேன். அவ்வளோதான். இன்றைக்கி நம்மளோட பவுண்டி பார் எப்படி பண்ணதுன்னு மொத்தமாகவே நம்ம செஞ்சு முடிச்சாச்சு. இதே மாதிரி இன்னும் சாக்லேட் ரெசிபி இருக்குது. அதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.